இலங்கையில் நடைபெறும் வானிலை மாற்றங்கள் மற்றும் அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பதிவுகளை தொடர்ந்து வழங்கி வரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு பதிவொன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது மிக வலுவான ஈரப்பதம் கொண்ட கீழை காற்றுகளுடன் இணைந்துள்ளது. ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்று காணப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த சில மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 9/12/2025 முதல் 13/12/2025 வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ள அதே நேரம் இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமேல் சப்ரகம்புவ மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது. எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. எனவே மேற்குறிப்பிட்ட தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்வரும் 9/12/2025 முதல் 13/12/2025 வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண் சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை சற்று குறைவாக பேணுவது சிறந்தது. அத்தோடு எதிர்வரும் 15/12/2025 அன்று மீளவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.